ஸ்வபாதமூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவ கிருபயா பரிப்ளுதா உத்தாப்பிய தச்சீர்ஷ்ணி அததாத் கராம்புஜம் காலாகி வித்ரஸ்ததியாம் கிருதாபயம். பிரகலாதன் பேசவே இல்லை. இவர்கள் எல்லாம் என்ன தவறு செய்தார்கள்? பேசி பேசி ஸ்தோத்திரம் செய்து கோபத்தை குறைக்கணும்னு பார்த்தார்களா? பிரகலாதன் வாயே திறக்கல, நேர கிட்டக்க போனார், சாஷ்டாங்கமா விழுந்து நரசிம்மர் காலில் சேவிச்சுட்டார். சேவிச்சு அப்படியே படுத்து கொண்டே இருந்தார். திரும்பி பார்த்த நரசிம்மனுக்கு குழந்தைய பார்த்த உடனே அப்படியே கோபமெல்லாம் இறங்கி விட்டது. நரசிம்ம பெருமானுக்கு ஒரு பெருமை உண்டு, அது சிங்கத்துக்கே இருக்கும் பெருமைன்னு தெரிவிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரு யானை தன்னோடு சண்டைக்கு வருகிறதுன்னு வச்சுப்போம். அந்த யானையோடு பெண் சிங்கம் சண்டை போட்டு கொண்டிருக்குமா. அதற்கு நடுவில் குட்டிக்கு பசி எடுத்தால் ஒரு பக்கம் பால் கொடுத்து கொண்டே பெரிய யானையோடு சண்டை போடுமா. ஒருத்தத கோபம், இன்னொரு பக்கம் குழந்தைக்கு பால் கொடுப்பது கருணையினுடைய காரியம், அன்பினுடைய காரியம். ரெண்டையும் சேர்த்து சிங்கத்தால பண்ண முடியுமா? அத போல பிரகலாதனிடத்திலே அருள், ஹிரண்யகசிபுவினிடத்துல கோபம், ரெண்டையும் சேர்த்து பகவான் காட்டினார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனின்ன செங்கண்மால் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன். ஒரு பக்கம் சீற்றம் ஹிரண்யகசிபுவை குறித்து, அருள் பிரகலாதனை குறித்து. குழந்தை வந்து திருவடியில் விழுந்தவுடனே அவனை பிடித்து தூக்கி தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு ரத்தம் தோய்ந்த கை, அந்த கையால் அவனுடைய தலை அப்படி வருடி கொடுத்தாராம். இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு ரிஷிகள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். உன்னுடைய கைகள் தான் அபயம்னு உலகத்துக்கே பயம் இல்லாமல் ஆக்குகிறது, அந்த கையை என் தலையிலே வைக்க முடியுமா என்று பிரார்த்திக்கிறார்கள். அது இந்த பிள்ளைக்கு கிடைத்தது. தன்னுடைய கையால தலையை வருடி கொடுத்தார். அப்ப பிரகலாதன் அவரை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் செய்கிறான். அதுதான் பிரகலாத ஸ்துதி என்று சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் பெருசு. கீழே 24, 26, 28 ஸ்லோகம்னு பார்த்தோம். இது 40, 42 ஸ்லோகங்களை உடையதாக இருக்கிறது. அதிலிருந்து சில பகுதிகள், என கீழே சில கருத்துக்களை பார்த்து விட்டோம். பகவானுடைய பெருமைகள், அவருடைய அவதாரம், இதை பத்தின விஷயங்களை பார்த்துட்டோம். அதில் இல்லாத சில கருத்துக்களை பிரகலாதன் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அது என்ன என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். முதல்ல பிரகலாதன் பேசத் தொடங்குகிறார். பிரேம கத்கதயா வாச்சா தன்யஸ்த ஹிருதயேக்ஷணா அஸ்தௌஷீத் ஹரிமேகாக்ர மனசா சுசமாஹிதா. முதல்ல மனதை ஒருமித்து கொண்டானாம் பிரகலாதன். பகவானை பற்றி பாடப்போகிறோம் என்றால் என்னென்னமோ சிந்தனைகள் நடுவிலே வரக்கூடாது. மனசு ஒருமித்து இருக்க வேண்டும். பகவானிடத்துல பக்தி மட்டும்தான் மனதில் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலை. இப்பதான் கண்ணு முன்னாடி தகப்பனார கோரமா கிழித்து கொண்டிருக்கிறார் பகவான். ஆனா அதை மனதில் கொள்ளாமல் மனசை கட்டுப்படுத்தி பகவானிடத்திலே ஒருமித்து கத்கதையா வாச்சா, குரல் தழுதழுத்து போய்விட்டது. எனக்காக பகவான் வந்து பிறந்தார்னு யோசித்தாலே நான் யாரு, எனக்கு என்ன பெருமை இருக்கு? ஒரு அசுர குழந்தை, நான் ஒண்ணு உயர்ந்த குலத்தில் பிறக்கவில்லை. அசுர குலத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்காக பரமாத்மா இறங்கி வருவாரான ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துல குரல் தழுதழுத்தது. அழத் தொடங்கினான். அந்த அழுத குரலோடு பாடத் தொடங்கினான். அப்படி ஒரு பக்தன் இருக்காரே, அந்த பக்தனை காண்பதுதான் கண் படைத்த பயன்னு தெரிவிக்கிறார்கள். பகவானை குறித்து ஒருத்தர், ஒரு கோவிலுக்கு போறோம், போன இடத்திலே திடீர்னு ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்றார். பகவானே நினைத்து கண்ணும் கண்ணீருமாக மயிர்கூச்சல் எறிந்து பாடுகிறார், ஆடுகிறார்னு வச்சுப்போம். 2 நிமிஷம் நின்று அவர் ஆடுறத பார்க்கணுமா. ஏன்னா கண்ட உலகத்து காட்சிகளை பார்க்கறதுக்காக இந்த கண்ணை பகவான் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பக்தனை பார்ப்பதுதான் கண் படைத்த பயன். அப்ப எல்லாரும் பிரகலாதனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவர் பாடத் தொடங்கினார். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாக சத்வைகதான மதயோ வச்சசாம் பிரவாகைஹி நாராதித்தும் புருகுணை ரதுனாபி விப்ருஹு கிம் தோஷ்டும் அர்ஹதி சமே ஹரி ருக்ரஜாதேஹே. முதல் வார்த்தையே நான் யாரு பகவானை பற்றி பாடுவதற்கு? அவருடைய பெருமையை எத்தனை பேர் பாடினாலும் முடியாது. பிரம்மா முதலான தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், சத்துவகுணம் உடைய உலக மக்கள் எல்லாரும் சேர்த்து பாடினாலும் வச்சசாம் பிரவாகைஹி, ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் அல்ல, ஒரு கங்கா பிரவாகத்தை போல எத்தனை அவர்கள் பாடினாலும் அந்த ஹரியினுடைய பிரபாவத்தை சொல்லி முடிக்கவே முடியாது. இதுல நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சின்ன குழந்தை, எனக்கு பெருசா பாடவெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த பகவானிடத்தில் அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடாக பாடுகிறேனே தவிர என்னமோ எனக்குத்தான் கவிதை எழுதும் சாதுரியம் உண்டுன்னு நினைக்க வேண்டாம். எனக்குத்தான் அவரை பத்தி நிறைய தெரியும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. யாரும் பாடி முடிக்க முடியாது. யானுமேத்தி ஏழுலகும் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும்னு நம்மாழ்வார் பாடுகிறார்.
ஆழ்வார் பகவானை பத்தி நிறைய பாசுரங்கள் பாடினார். யானும் ஏத்தி, நான் மட்டும் வேண்டாம், ஏழுலகும் முத்தும் ஏத்தி, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பகவானை பத்தி பாடட்டும். அதோடு நிற்க வேண்டாம், பின்னையும் தானும் ஏத்திலும் பகவானே வந்து அவதரித்து நானே என்னுடைய புகழை பாடப் போகிறேன்னு தொடங்கினால் கூட அவர் புகழை அவராலேயே பாடி முடிக்க முடியாது. அப்ப உலகத்தில் அனைவரும் பாடினாலும், வேதம் சொல்லி சொல்லியும், என்னுடைய மனதுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட குணங்கள் பகவானுடையது, என்னாலேயே பாட முடியாதுன்னு வேதமே கைவிரிக்கும் பொழுது நம்மை போன்றவர்கள் கண்டிப்பா பாட முடியாது. அப்ப முதலிலேயே பகவானே உன்னை பாடி முடித்து விட முடியும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு தெரிந்தவரை ஏதோ ஒரு விஷயங்களை தெரிவிக்கிறேன் என்று பிரகலாதன் தொடங்குகிறார். இது ஒரு முக்கியமான புரிதல் இருக்க வேண்டும். யஸ்ய அமதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய ந வேதசஹா என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஒருவரிடத்துல போய் உங்களுக்கு பகவான் தெரிந்து விட்டாரா, பகவானை புரிந்து கொண்டு விட்டீர்களா அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஆமா, நன்னா புரிஞ்சுட்டேன், முழுக்க புரிஞ்சுட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்கோ, அவர் ஒண்ணுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இன்னொருத்தர் இடத்துல போங்க, பகவானை புரிந்து கொண்டு விட்டீர்களா, தெரிஞ்சுட்டீங்களான்னு கேட்டால், சுவாமி அவரை எல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது, அவர் மனசுக்கே அப்பாற்பட்டவர், ஏதோ ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்தான் முழுக்க தெரிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா பகவானை அறிந்து கொள்வதென்பதே அறிவுக்கு அப்பாற்பட்டவர் என்று அறிந்து கொள்வதுதான். முழுவதுமாக யாராலும் அவருடைய பெருமைகளை அளந்து விட முடியாது. அந்த ஞானம் ஒரு பக்தனுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதோடுதான் பிரகலாதன் தொடங்குகிறார். அடுத்தது சொல்றார், மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஹ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாக நாராதனாயகி பவந்தி பரஸ்ய பும்சஹ பக்தியா துதோஷ பகவான் ஆகஜ யூதபாய. ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்றார், பகவானை எப்படி மகிழ்விக்க முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம். வேதத்துல பார்த்தா எத்தனையோ வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. வேதத்தை ஓதலாம், யாகங்கள் செய்யலாம், தவம் இருக்கலாம், விரதங்களை அனுஷ்டிக்கலாம், பட்டினி கிடக்கலாம், எத்தனையோ வகைகள், யாகம் தானம் தபஸ் எல்லாம் வேதத்துல சொல்லப்படுறதோ இல்லையோ. இது அனைத்தாலும் பகவானை அறிய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எனக்கு அது சரியாக படவில்லை. இது எல்லாம் இருந்தாலும் பலரும் பகவானை பார்க்க முடிவது கிடையாது. இது எதுவுமே இல்லாவிட்டாலும் சிலர் பகவானை பார்த்து விடுகிறார்கள். அப்ப கண்டிப்பா அது உண்மையா இருக்க முடியாதோ இல்லையோ. அத போல பிரகலாதன் சொல்றார், தபஸ், ஞானம், யாகம், தானம் இதெல்லாம் இருந்தால்தான் பகவானை காண முடியும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு கஜேந்திரனை பாருங்க, இது எதுவுமே கஜேந்திரன் இடத்துல கிடையாது, ஆனா பகவானை கண்டுவிட்டார். இந்த எல்லா குணங்களும் ஆயிரக்கணக்கான ரிஷிகளிடத்திலே இருக்கின்றன, அவர்கள் எல்லாம் பகவானை காண முடிவதே கிடையாது. அப்ப இது காரணமா இருக்க முடியாது. வேறு ஏதோ ஒரு பண்பை பகவான் எதிர்பார்க்கிறார். நான் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும், அவரையே கேட்டு, அவரையே பேசி, அவரையே சிந்தித்து, அவரையே தியானம் பண்ணி வாழ்க்கையை கழித்தாலும் பகவானை நான் கண்டுவிட முடியாது. ஏதோ ஒரு பண்பு அதோடு சேர வேண்டுமா. என்ன பண்பு சேரணும்னால், பக்தியா துதோஷ பகவான், பக்தி ஒன்றால் மட்டும்தான் அவரை மகிழ்விக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்தாலும் முடியாது. தனம், செல்வத்தை கொடுத்து பகவானை கவர முடியாது. அவர்தான் சின்ன பகுதியை நமக்கு கொடுத்திருக்கார், அவரிடத்துல இல்லாத செல்வமே கிடையாது. அப்ப செல்வத்தால வெல்ல முடியாது. அபிஜனம், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன்னு சொல்லி அவரை ஜெயிக்க முடியாது. வடிவம், அழகால ஜெயிக்க முடியாது. தபஸாலோ, கல்வியாலோ, தேஜஸாலோ, பிரபாவத்தாலோ, பலத்தாலோ இது எதாலும் பகவானை நாம் கண்டுவிட முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு எளிமையான மார்க்கம் இருக்கிறது. பக்தியை மனதில் வளர்த்து கொண்டோம் என்றால் பகவானை எளிமையாக கண்டுவிடலாம் என்று புரிந்து கொண்டேன். இதைத்தான் அசுர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணார். நீங்க ரொம்ப எல்லாம் கட்டப்பட வேண்டாம், மனதில் பக்தி இருந்தால் செயல் சின்ன செயலாக இருந்தா கூட பகவான் பெருசா ஒத்துக்கிறார். படியனுக்கு இவ்வளவு பெரிய மாலையெல்லாம் தொடுக்க தெரியாது, ஒரு அரை முழத்துக்கு மல்லிகைப்பூவை சேர்த்து சுமாரா கட்டி கொடுத்தேன்னு வச்சுங்க. ஆனா கட்டும் போது பகவானுடைய குணங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அவரிடத்துல நல்ல பக்தியோடு ஒரு சின்ன அரைமுழம் புஷ்பத்தை கட்டி சமர்ப்பித்தேன்னா பகவான் ஆனந்தமா ஏத்துப்பார். அதை பண்ணாம ஏதோ ஒரு திரைப்படத்தை ஓட விட்டுட்டு அதை பார்த்துட்டே இதை போல இன்னும் 10 முழத்துக்கு கூட மாலை கட்டலாம். எவ்வளவு கட்டி சமர்ப்பித்தாலும் அதுல பாவமே இல்லை. உடல் வேலை செய்து கொண்டே இருக்கலாம், புஷ்பத்தை கட்டலாம், மனசு எங்கேயோ அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த செயலுக்கு பெருமையே கிடையாது. எப்பவுமே கர்மத்தை விட அந்த கர்மத்துக்கு பின்னால் இருக்கும் பாவத்துக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம், பெருமை அதிகம். கர்மத்தை யார் வேணாலும் பண்ணலாம், பழக்கம் இருந்தால் கர்மம் உடலிலே வந்துவிடும். உள்ளுக்குள்ள மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால பக்தி தான் சிறந்தது.
பக்தியால் தான் செயலுக்கு பெருமையே தவிர செயலால மட்டும் பகவானை அடைய முடியாது என்று தெரிந்து கொண்டேன் என்று பிரகலாதர் சொன்னார். அடுத்த உடனே பக்தியினுடைய பெருமையை சொன்னால் அந்த பக்தியை உடையவர்களுடைய பெருமையை சொல்லணுமோ இல்லையோ. முதல் ஸ்லோகம் பகவானுடைய பெருமை, இரண்டாவது ஸ்லோகம் இப்பேற்பட்ட பகவான நான் எப்படி அடையது, கஷ்டமா இருக்குமோன்னால் பக்தி இருந்தால் போரும் அடைந்து விடலாம். அந்த பக்தி யாருக்கு இருந்தது? பக்தர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பெருமையை சொல்லுகிறார். விப்ராது த்விஷட்குணயுதாது அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாது ஸ்வபச்சம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவச்சனோ ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானஹா. பக்தர்களுடைய பெருமையை சொல்லுகிறார். ஒருவன் எந்த குலத்தில் பிறந்தான் என்பதை வைத்து அவனுக்கு பெருமையே கிடையாது. ஒருவன் அந்தணனாக விப்ரனாக பிறந்திருக்கிறார், ஆனா எந்த நல்ல பண்புகளையும் வளர்த்து கொள்ளவில்லை, கல்வி இல்லை, வேதத்தை கற்கவில்லை, நற்பண்புகள் இல்லை, நடத்தை சரியாக இல்லை, இப்படி ஒரு அந்தணர் இருக்காருன்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் வேறு ஒரு குலத்திலே பிறந்தவர், ஆனா பகவான் தான் எனக்கு அனைத்துமே. ததர்ப்பித மனோவச்சனேகார்த்தா, தன்னுடைய மனசு, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய செயல்பாடு, இது அனைத்தையும் பகவானிடத்திலே சமர்ப்பித்தவர் வேறு ஒரு வர்ணத்துல பிறந்திருக்கார். ஒரு அந்தணர், அந்தணராக பிறந்திருந்தும் எந்த அதற்கான கல்வி, நடத்தை, பண்புகள் எதையும் கொள்ளவில்லை என்றால் இந்த பிராமணனை விட அந்த மற்றொரு பக்தன் தான் சிறந்தவனே தவிர ஒரு நாளும் பிறப்பால் ஏற்றம் என்பது வந்துவிடவே விடாது. பக்தி தான் ஏற்றத்தை கொடுக்கும். அவர் ஞானம்னு சொல்லல, பிறப்பு அல்லது வைராக்கியம்னு சொல்லல, நடத்தை என்று சொல்லவில்லை. மனதில் இருக்கும் பக்தி தான் ஒருவனை உயர்த்துகிறதே தவிர அவனுடைய பிறப்பு கிடையாது. பல இடங்களிலும் ஆழ்வார்கள் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களில் தலைவனாய சாதி அந்தணர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள் தாம் புலையர் போலும் அரங்கமா நகருளானே. தொன்றடிப்புடி ஆழ்வார் என்பவர் திருமாலைன்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கிறார். 45 பாசுரங்களை கொண்டது. அதுல கடைசி ஒரு 7 பாசுரங்களாலே பக்தனுடைய பெருமையை பறக்க தெரிவிக்கிறார். இத போல பல பாசுரங்கள். பிறப்பால் ஒருவனுக்கு ஏற்றம் கிடையாது, அவனுடைய பக்தியால் தான் ஏற்றம். பக்தி இருந்ததென்றால் அவன் என்ன பிறப்பில் பிறந்திருந்தால் அவனை விழுந்து வணங்கலாம், அவனிடத்துல உபதேசம் கேட்டுக்கொள்ளலாம், அவனை மதிக்க வேண்டும். சச்சபூஜ்யஹா யதாக்கியகம், பகவானை எவ்வளவு தூரம் மரியாதையோடு நடத்துவோமோ அவனுடைய பக்தனையும் அதே மரியாதையை கொடுத்து நடத்த வேண்டும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி, பிராமணனாக பிறந்தவன் எல்லா கல்வியும் கற்று, வேதத்தை கற்று, அங்கங்களை கற்று, நல்ல பண்டிதனாக இருந்தாலும் நுமர்களை பழிப்பராகில் உன்னுடைய பக்தனை பற்றி தவறாக பேசினான் என்றால் அவனுக்கு இருந்த பெருமை அனைத்தும் வீணாக போகிறது. அவன்தான் மிக தாழ்ந்தவன். இந்த பக்தன் எந்த குலத்தில் பிறந்தாலும் உயர்ந்தவன். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் பக்தனாக இல்லாவிட்டால் தாழ்ந்தவன். இதுதான் உயர்வு தாழ்வே தவிர பிறப்பால் எதுவும் உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது என்று பல பாசுரங்களிலே தொண்டடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த பெருமையை சொல்றார். ஏன் இது முக்கியம்னால், பிரகலாதன் பிறந்தது அசுரனாக. அதுக்காக ஒதுக்கி வச்சிடலாமா? அசுரனாக பிறந்தா அடிப்படையா யோசிச்சு பார்ப்போமே. அசுரனாக பிரகலாதன் பிறந்திருக்கிறார் என்றால் கண்டிப்பா ஏதோ பாபம் பண்ணி இருக்கணும். அசுர பிறவி என்பது பாபத்தின் விளைவாக வரக்கூடிய பிறவிதானே. நாமெல்லாம் மனுஷர்களா பிறந்திருக்கோம், புண்ணியத்தால கிடைக்கக்கூடிய பிறவி. அந்த பிறவியை ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய பிறவி பிரகலாதனுடைய பிறவியோட உயர்ந்தது. இதுல ஆண் பெண் எந்த வர்ணம் ஜாதிய பத்தியே பேச்சில்லை. அசுர பிறவி மனித பிறவின்னு ஒப்புமைப்படுத்தி பாருங்க. அசுர பிறவி பாப பிறவி, மனுஷ பிறவி புண்ணிய பிறவி. அப்ப நாமெல்லாம் பிரகலாதனோட உயர்ந்தவர்கள்னு சொல்லிக்கலாமா? நமக்கே வேடிக்கையா இருக்கும், சிரிப்பு வரும். என்ன பிறவியில் பிறந்திருந்தாலும் பக்திதான் ஒருவனை உயர்த்துகிறது. அதை நான் புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை கிடையாது, அந்த பக்தனுக்கு பெருமான் அந்த மதிப்பை கொடுக்கிறார். வராக பெருமானுடைய வார்த்தை, என்னுடைய பக்தன் இருந்தால் தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச்சபூஜ்யஹா யதாக்கியகம். என்னுடைய பக்தன் எந்த குலத்தில் பிறந்தான் என்று பார்க்காதே, என்ன நடத்தை, என்ன தொழில், என்ன கர்மான்னு பார்க்காதே, இன்றைக்கு பக்தனாக இருந்தான் என்றால் அவனை விழுந்து வணங்கலாம். எனக்கு கொடுக்கிற மரியாதையாவது அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்ற. பகவானுக்கு நிகரான மரியாதைன்னு சொல்லல, பகவானுக்கு கொடுக்கும் மரியாதை தான் குறைந்த பட்சம். அவரை விட உயர்வா கூட பக்தர்களை நடத்தலாம், யாரும் தப்பு சொல்ல போறது கிடையாது. குறைந்த பட்சம் பகவானுக்கு கொடுக்கும் பெருமையாவது அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பகவான் கொடுத்த அங்கீகாரம்.
நாம பக்தனுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது. பகவானுடைய கண்ணோட்டத்தில் அந்த பக்தன் உயர்ந்தவன், அதனால் நாமும் அவனை மதிக்க வேண்டும். இது பகவானுக்கு இருக்கக்கூடிய கருணை. பிறப்பாலோ பணத்தாலோ அழகாலோ எதனாலும் ஒருவனை உயர்ந்தவனாக பார்க்காமல் எல்லாரும் பக்தி இருந்தால் உயர்ந்தவர்கள்னு பார்க்கிறார். அந்த குணத்தை சொன்னார். பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானஹா. அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் குலத்தையே புனிதமாக்குகிறார்கள், உலகத்தையே புனிதமாக்குகிறார்களே தவிர வெறும் பிறப்பாலே வேதத்தை கற்றவன் உலகத்தை புனிதமாக்குவது கிடையாது. பக்தி இருப்பவன் தான் புனிதமாக்குகிறார். திருமரு மார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநில துயர்களெல்லாம் வெறுவர கொன்னு சுட்டி தீட்டிய வினையரேலும் அறிவினை பயனதுய்யார் அரங்கமா நகருளானே. பகவானை சிந்தித்தோம் என்றால் எத்தனை பாபங்கள் பண்ணி இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. அப்படிப்பட்ட பக்தன் தான் சாப்பிட்ட மிச்சத்தை கொடுத்தாருன்னு வச்சுங்க, அந்த மிச்சத்தை உண்ணலாம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே. பொதுவா ஆச்சாரியன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்றது, தகப்பனார் சாப்பிட்ட மிச்சத்தை குழந்தை சாப்பிடலாம்னு சொல்றது, கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை மனைவி சாப்பிடலாம்னு சொல்றது, மற்றபடி யார் உச்சிஷ்டத்தையும் சாப்பிடக்கூடாது. இப்ப ஆழ்வார் சொல்றார், ஒரு சிறந்த பக்தன் இருக்கிறான் என்றால் அவன் உண்ட மிச்சத்தை நாம் உண்ணலாம், அது நமக்கு புனிதத்தன்மை அளிக்கும்னு சொல்றார். சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்து வந்த காலம். அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூரிலே. படிப்புக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அங்கு இருந்து காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். சாலை கிணறு அப்படின்னு ஒரு கிணறு, அங்கிருந்து தினமும் தீர்த்தத்தை குடத்தில் தூக்கி கொண்டு தேவாதிராஜ பெருமானுடைய திருவாராதனத்துக்காக கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். அப்போது அவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள் என்கிற ஒரு ஆச்சாரியர். அவர் வைசிய குலத்திலே பிறந்தவர், பிராமணர் அல்லர். ராமானுஜர் பிராமண குலத்திலே பிறந்தவர். ஆனா அவருடைய பக்தியை பார்த்து ராமானுஜருக்கு பெரிய ஆசை ஏற்பட்டது. இவரையே ஆச்சாரியனாக கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருக்கச்சி நம்பிகள் மறுத்து விட்டார். அது வர்ண தர்மத்தை மீறி அப்படி பண்ண முடியாது, உமக்கு தகுந்த ஆச்சாரியனை நீர் தேடிக் கொள்ள வேண்டும், நான் உமக்கு ஆச்சாரியனாக இருக்க மாட்டேன்னு மறுத்து விட்டார். சரி, இன்னொரு ஆசை, ஒரு முறை அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் உண்ண வேண்டும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டாராம். தன்னுடைய வீட்டுக்கு உணவு அருந்துவதற்காக அழைத்தார். சரி வருகிறேன்னு திருக்கச்சி நம்பிகள் ஒரு நாள் ஒப்புக்கொண்டார். ராமானுஜர் காத்துட்டு இருக்கார். 8 மணிக்கு திருக்கச்சி நம்பிகள் வரணும். 8 ஆச்சு, 8:10 ஆச்சு, 8:20 ஆச்சு, அவர் வரவில்லை. என்ன நேரம் தாழ்த்துகிறாரேன்னு போய் பார்ப்போம். கோவில்ல போய் பார்த்தா தெரிய போறது. ராமானுஜர் வீட்டிலிருந்து புறப்பட்டு கோவிலுக்கு ஒரு பாதையால போனார் அவரை தேடி. அதற்குள்ளே வேறு ஒரு பாதையால திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜர் இல்லத்துக்கு வந்தார். வந்தா அவருடைய மனைவி மட்டும்தான் இருந்தார். உடனே திருக்கச்சி நம்பிகள் அமர வைத்தார், சோறு இட்டார். அவர் நன்னா சாப்பிட்டா, ததியாராதனை முடிந்தது. அவர் புறப்பட்டு சென்று விட்டார். போன ராமானுஜர் அங்க கிடைக்கவில்லைன்னு திரும்ப வந்தவருக்கு ஆச்சரியம். அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டார்னு மனைவி சொன்னா. ஐயோ இழந்தோம், அவர் சாப்பிட்ட போது அந்த இலையில இருக்கிற மிச்சத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ள இழந்து விட்டேனேன்னு வருத்தப்பட்டாராம். அப்ப எந்த குலம் என்பது முக்கியமல்ல, பக்தனாக இருந்தால் அவன் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அத பிரகலாதன் தெரிவித்தார். அதுக்கு மேல ஒரு அழகான விஷயம் சொல்றார். கோரமான வடிவம் தானே, யாருக்குமே நரசிம்ம பெருமானை பார்த்தா பயம் ஏற்படும். சில இடங்கள்ல மட்டும்தான் சாந்த நரசிம்மர், யோக நரசிம்மர்னு சொன்னா போனா போறது, ரொம்ப பயமா இருக்க மாட்டார். மடியில மகாலட்சுமி தாயார் இருந்தா பயம்படுத்தும் உருவத்தோடு இருக்க மாட்டார். தனியாக இருந்தா, அகோபிலத்துக்கெல்லாம் போறோமே, மேல ஜுவாலா நரசிம்மர்னு இருக்கா, பார்த்தாலே ஹிரண்யகசிபு மடியில போட்டு கிழிக்கிற வடிவம், பயங்கரமாகத்தான் இருக்கும். நமக்கே பயமா இருக்கே. பெத்த குழந்தை, அவன் கண்ணு முன்னாடியே தகப்பனார் மார்பை கிழித்திருக்கிறார் நரசிம்மர், பயம் ஏற்படாதா என்றால், எனக்கு இதை பார்த்து பயமே இல்லைன்னு பிரகலாதன் சொல்றார். அப்ப எதை பார்த்து பயப்படுவா என்றால், இதை பார்த்து பயம் கிடையாது, ஆனா வேறு ஒரு பெரிய பயம் இருக்கிறதுன்னு 2 ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறார். நாகம் பிபேமி அஜிததே அதி பயானகஸ்ய ஜிஹ்வா அர்க்கநேத்ர புருகுட்டி ரபசோக்ர தம்ஷ்டான் ஆந்திரஸ்ரஜஹ க்ஷதஜ கேசர சங்குகர்ணான் நிர்ஹ்ராத பீத திகிபாத் அரிபின்ன காகாத். பகவானே, உன்னை நான் வர்ணிக்கிறேன், ரொம்ப கோரமான உருவம் தான், ஆனா எனக்கு பயமே இல்லைன்னு தெரிவிக்கிறார். பகவானுடைய கண்கள் அப்படியே செவப்பா இருந்துதான். அவருடைய காதுகள் முழுக்க, உடம்பு முழுக்க ரத்தம் ஒல்லிய, அந்த ரத்தத்தினால அவருடைய காதுகள் எல்லாம் புடைத்து செவப்பா இருக்கு. தன்னுடைய தகப்பனாருடைய உள்ள இருந்த கொடலை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டு இருக்கிறார். ஆந்திரஸ்ரஜஹா, ஆந்திரம்னா உள்ள இருக்கிற கொடல், அதை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார். அவன் ரத்தத்திலே தோய்ந்திருக்கிறார்.
நாகம் பிபேமி, உமை பார்த்தா எனக்கு பயமாகவே இல்லை. என்ன ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உருவத்தை எடுத்தீர்? நம்மை ரட்சிக்க வந்தவர் பெரிய சக்தியோடு இருக்கிறார், பலசாலியா கோரமா இருக்கிறார்னால் நமக்கு நம்பிக்கை தானே வரணும், நமக்கு ஆசைதான் ஏற்படுமே தவிர பயம் ஏற்படாது. அதே நரசிம்மர் நம்மை கொல்வதற்கு வந்தால் பயம் ஏற்படும், நம்ம ரட்சிப்பதற்கு வந்தால் பயம் ஏற்படாது. அப்ப பிரகலாதன் சொன்னார், எனக்கு எந்த பயமும் இல்லை, ஆனால் வேறு ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தை நீர் போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். இந்த வடிவத்துக்கே பயப்படாதவன் உலகத்துல எதற்கு பயப்படுவான்னால் இந்த சம்சாரத்தை பார்த்துத்தான் எனக்கு பயமா இருக்கு, இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோன்னு தெரியவில்லை, எத்தனை பிறவிகள்ல என்னென்ன கஷ்டம் ஏற்படுமோ என்று புரியவில்லை, இந்த பிறவியில பக்தி இருக்கு, இது அடுத்த பிறவியில தொடருமான்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொடு. திரஸ்தோஸ்மியகம் கிருபணவத்சல துக்ககோக்ர சம்சார சக்கர கதனாத் கிரசதாம் பிரணீதா பத்த ஸ்வகர்மபிருஷத்தம தேங்கிரி மூலம் பிரீதோபவர்க சரணம் வயசே கதானு. பகவானே, ஒரே ஒரு பிரார்த்தனை, இந்த பிறவியில உன்னிடத்துல பக்தி இருக்கிறதோ இல்லையோ, அதை மட்டும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி பண்ண பாபத்தெல்லாம் விட்டுடு, எல்லாத்தையும் சேர்த்து சீர்தூக்கி பார்த்தால் கண்டிப்பா தராசு பாப பக்கம்தான் பாரமா இருக்கும். நாம பண்ண புண்ணியம் நமக்கே தெரியாம பண்ணியிருந்தா உண்டு, தெரிஞ்சு ஒரு புண்ணியத்தையும் பண்ணது கிடையாது, பாபங்கள் ஒண்ணு விடாமல் அனைத்தையும் செய்திருக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்தால் கண்டிப்பா பகவான் அனுகிரகிக்க போவதில்லை.